ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனகோண்டா முதல் ஒல்லி நடிகர் வரை ஸோ இவருங்க எல்லா கூடயுமே ஒரு இரவுக்கு 1 கோடி அப்படின்ற வரையிற மங்களம் பாடிய மல்லிகை நடிகை. ஸோ யார் அந்த நடிகை, என்ன விஷயம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இரவில் பண்ணக்கூடிய அந்த வேலைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நடிகையோடைய வருமானமும் இந்த வயசுலேயும் எகிரிட்டு இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். ஸோ சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிகர்களைப் போல நடிகைகளுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கிறது கிடையாது. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் அறிமுகமாகக்கூடிய நடிகைகளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலுமே அவங்களுக்கு சேலரி அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ ரசிகர்களுக்கு அவங்களுக்கு ஓரளவுக்கு அதிகமாகவே இருப்பாங்க முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில். ஸோ ஆனால் அதுக்கப்புறம் ஸோ பிரபலமாக இருக்கக்கூடிய நடிகர்கள் இருக்கிற மாதிரியான ரசிகர்கள் மன்றம்லாம் இவங்களுக்கு கிடையாது. ஸோ ஒரு நடிகை தொடர்ந்து சினிமாவில் வாய்ப்புகள் வரலை அப்படின்னா அதை யாருமே கண்டுக்க போகிறதில்ல. ஸோ இதனால் தொடர்ந்து அவங்களுடைய மார்க்கெட் மக்கள் மத்தியில் தக்க வச்சதுக்காக நடிகைகள் நிறையவே போராட வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நடிகை தான் மார்க்கெட்டை இழந்த பிறகும் கூட தற்சமயம் கோடிகளில் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ அதற்கு அவர் செய்து வரக்கூடிய வேலைகள் சினிமாவில் அதிகமாக பேசப்பட்டுட்டு வர ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இளைஞர்கள் திருமணம் செஞ்சுட்டா இப்படி ஒரு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான பெரும்பாலான கனவு கன்னியர் நடிகைகள் அதிகமாக இருப்பாங்க. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த மல்லிகை நடிகையும் அது போன்ற ஒரு நடிகை தான். ஸோ இப்படி ஒரு பெண் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பல யங்ஸ்டர்ஸ் கனவாக இருக்கக்கூடிய ஒரு நடிகையாக இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு தலைமுறையிலும் அந்த நடிகைகள் மட்டும் மாறிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு காலகட்டத்தில் தமிழகம் சரி கேரளா சரி இந்த நடிகை தான் கனவு கன்னியாக இருந்தார். ஸோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டை வச்சிருந்த அந்த நடிகை கல்யாணத்துக்கு அப்புறம் ஆள் அடையாளமே தெரியாமல் குண்டாயிட்டாரு. சினிமா வாய்ப்புகள் இல்லாமல் அப்படியே ஒதுக்கப்பட்டார். ஸோ இதனால் இவருக்கு பட வாய்ப்புகள் சுத்தமாக இல்லாமல் போச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக யூஸ்வலாக நடிகைகள் வரக்கூடிய அந்த பிரச்சனையே இவருக்கும் வந்திருக்கு. கல்யாண வாழ்வை நீடிக்க முடியாமல் விவாகரத்து செஞ்சு பேக் டு கேரளா செட்டில் ஆயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் சினிமாவில் நடிக்க முயற்சி செஞ்ச நடிகைக்கு ஏமாத்தமே மிஞ்சிச்சு. ஸோ பொதுவாகவே சில காலங்கள் நடிக்கலை அப்படின்னாலுமே சினிமாவில் வாய்ப்புகள் கிடைக்காம போயிடும். ஸோ இதனால் இவருடைய இந்த இடத்தை எத்தனையோ நடிகைகள் நிரப்பிட்டாங்க. ஸோ இனி வேறு வழியே இல்லை, கவர்ச்சி காட்டினால்தான் நமக்கு வருமானம் அப்படின்ற ஒரு ரூட்டை இவருக்கு நல்லா தெரிய வந்துச்சு. ஸோ சினிமாவில் இவர் பீக்காக இருந்தபோது தன்னுடைய தொப்புள் குழியை கூட காட்டாத நடிகை தான் இருந்தார். ஸோ இப்போ கிளாமரில் தன்னுடைய மொத்த முன்னழகையும் அடியே இல்லாத விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. வேற வழி இல்லாமல் ஒரு வழியாக கிளாமர் காட்டியதுக்கப்புறம் வீண் போகாமல் இவருக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிது. ஆனால் ஒரே ஒரு பாடலுக்கு கவர்ச்சி ஆட்டம் ஆடுவது அல்லது கவர்ச்சியான சில காட்சிகள் நடித்து போகிறது அப்படின்ற உள்ளிட்ட கதாபாத்திரங்கள் மட்டுமே அம்மனிக்கு வந்துட்டு இருந்துச்சு. சரி, கிடைக்கிறத எதுக்கு வேணான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அதையும் நடித்து கொடுக்கக்கூடிய மல்லிகை நடிகை தன்னுடைய படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கு ஏகத்துக்கும் தாராளம் காட்டிருக்காரு. ஸோ இதனால் ஒரு சிறு காட்சிகளில் தோன்றினால் கூட அம்மனிக்கு கோடிகளில் சம்பளம் கொடுக்கப்பட்டுட்டு வருது. ஸோ இதனால தான் இவருக்கு அந்த சீனுக்கான சம்பளம் அது கிடையாது, நடிகர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் செய்யக்கூடிய அந்த பணிவிடைக்கு காரணமாக தான் அந்த சம்பளங்கள் கோடிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அனகொண்டா நடிகர் முதல் ஒல்லி நடிகர் வரை என எல்லாருடைய படங்களிலும் ஒரு இரவு மட்டும் நடித்து கொடுக்க 1 கோடி ரூபாய் வரைக்கும் பேரம் பேசி தன்னுடைய பணத்தை பாக்கெட்டில் நிரப்பிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த அம்மனி இப்படி ஒரு நிலைமை இந்த நடிகைக்கு வரமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சாலும் இந்த நடிகை சினிமாவில் பீக்கில் இருந்தபோது கவர்ச்சி காட்டல. இந்த கவர்ச்சி அப்போவே காட்டியிருந்தா இன்னும் 10 மடங்கு அதிகமாக சம்பளம் வாங்கியிருக்கலாமே அப்போவே அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. எது எப்படியோ காலம் போன காட்சியிலும் இந்த வயசுலையும் 40 நெருங்கக்கூடிய எந்த வயதிலும் நடிகைக்கு கோடிகளில் இவருடைய அழகை காட்டி வியாபாரம் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதான் செய்தி. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த நடிகையை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.